வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்கள கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. என் பேர் தினேஷ். ம். இது திம்மாபுரம் பூங்குணத்து நகர் இது. சரிங்க. இப்ப நீங்க மல்லிகைப்பூ சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார். சரிங்க. ஐயா நீங்க எத்தனை ஏக்கர் பண்ணியிருக்கீங்க? ஒரு 4 ஏக்கரா 3 ஏக்கர் மேல இருக்கு. கிட்டத்தட்ட 4 ஏக்கர் பண்ணியிருக்கீங்க. 4 ஏக்கரா பண்ணிருக்கோம். சரிங்க. நம்ம திம்மாவரம்னாவே மல்லிகைப்பூ சாகுபடி ரொம்ப ஃபேமஸ். ஆமா சார். இங்க எல்லாமே எல்லா ஏரியாவும் மல்லிப்பூ தான். வேற சாகுபடி எதுவும் இல்ல. மல்லிகைப்பூ மட்டும் தான். மல்லிப்பூ, நெல்லு கொஞ்சம் அங்கங்க இருக்கும். நான் வாட்டர் சோர்ஸும் நல்லா இருக்குது. அதனால வந்து நெல்லும் பண்ணுவாங்க. ஆமா சார். நீங்க இந்த மல்லிகைப்பூ வந்து இப்ப கிட்டத்தட்ட இங்க எவ்வளவு ஏரியா பண்ணுவாங்க? இங்க ஒரு 80, 90 ஏக்கரா பண்ணுவாங்க. அவ்வளவு பரப்பு இருக்கு. அவ்வளவு பரப்பு இருக்கு. சரிங்க. ஐயா நீங்க வந்து 4 ஏக்கர் பண்ணிருக்கீங்க. சரிங்க. இப்போ 4 ஏக்கரை வந்து இதை பத்தி எங்களுக்கு அதாவது ஃபுல் தகவல் கொடுக்கணும் நீங்க. என்னதுன்னா அதாவது நீங்க செடி நடவு பண்றதுல இருந்து பூ அறுவடை பண்றீங்களா அது வரைக்கும் உள்ள தகவலை எங்களுக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இப்போ நான் வந்து கேட்குற கேள்வி என்னன்னா நீங்க வந்து இந்த செடியா பதியம் போட்ட செடியா எப்படி? பதியம் போட்ட செடி. அந்த செடி எல்லாம் எங்கேருந்து எடுத்துட்டு வரீங்க? ராமேஸ்வரத்துல இருந்து வருது. ராமேஸ்வரத்துல வந்ததும் நாங்க 4க்கு 4 அடியில குழிவாரி வச்சிருவோம். ஒவ்வொரு 1/2 அடியில குழிவாரி. இப்போ இல்ல ஒரு ஏக்கருக்கு எத்தனை செடி? ஒரு ஏக்கராவுக்கு 10,000 செடி தேவைப்படும். 10,000 செடி தேவைப்படுங்களா? சரிங்க. இப்போ இடைவெளி எப்படி கொடுக்குறீங்க? 4 அடிக்கு 4 அடி. 4 அடிக்கு 4 அடி. ஆனா 10,000 செடி தேவைப்படுதுங்களா? ஒரு குழி சைஸ் எப்படி எடுக்கிறீங்க? ஒரு குழி வந்து 1/2 அடியில வாரிவுங்க. அந்த 1/2 அடியில ஒரு 10 செடி வைப்பாங்க ஒரு குழியில. 1/2 அடிக்கு 1/2 அடி நீளம் அகலம் ஆழம் அப்படிங்களா? அது ஒரு குழியில 10 செடி வைக்கிறீங்களா? 10 செடி வைக்கிறாங்க. ஒரு செடி வச்சுச்சுன்னா ஒரு செடி 2 செடி எல்லாம் வச்சு அவ்வளவு ஓட்டமா வராது. ஓஹோ, ஒரு குழியிலே 10 செடி வச்சிருக்கீங்க. ஆமா. 10ல 4 10,000 செடி தேவைப்படுது. 10,000 செடி அதனால தான் தேவைப்படுது. சரி. அது இடைவெளி 4க்கு 4 கொடுக்குறீங்க. 4க்கு 4 அடி. அப்போ ஒரு ஏக்கருக்கு 10,000 செடி. ஆமா சார். சரிங்க. இப்போ இதுல வந்து அடுத்து நீங்க வந்து நடவு செய்யும் முன்னாடி குழியில வந்து 1/2 அடிக்கு 1/2 அடி எடுக்கிறீங்க இல்லைங்களா? 1/2 அடி ஆழம், 1/2 அடி நீளம், 1/2 அடி அகலம். அதுக்குள்ள ஏதாவது நடுறதுக்கு முன்னாடி ஏதாவது உரம் மருந்து ஏதாவது போடுறீங்க? அப்பெல்லாம் உரமா மருந்தெல்லாம் எதுவும் இல்லை சார். எரு எதுவும் போடுறதில்ல? எருவுக்கு கொட்டலாம். இல்ல செடி வளர்ந்துட்டு 6 மந்த் கழிச்சு நம்ம கொட்டலாம். அப்போ கொஞ்சம் கொட்டினா டேரக்டா செடி எடுத்துக்கும். இல்லைன்னா அப்போ கொட்டது கொஞ்சம் வேஸ்ட் தான். செடி அப்போ வேர் பிடிக்காது அதனால. சரி, அப்படின்னா நீங்க நட்டு செடி பிடிச்ச பிறகு நீங்க எரு போடுறீங்க? ஆமா. அது ஒரு 3 மாசத்துக்கு அதுக்கப்புறம் இருந்து கொட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்படிங்களா? சரி. இயருக்கு ஒன்ஸ் கொட்டிடணும். இப்போ செடி வந்துடுது. இந்த நீர் மேலாண்மை எல்லாம் தண்ணி எல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை கட்டணும்? 8 நாளைக்கு ஒரு டைம் கட்டுவோங்க. செடி சின்னசா வச்சா வளர்த்துக்கு 1.5 வருஷம் ஆகும். இந்த மாதிரி பெருஞ்செடி வளர்த்துக்கு 1.5 வருஷம் ஆகுது. இப்போ இது எத்தனை வருஷம் ஆகுதுங்க? இது வச்சு ஒரு 6 வருஷம் ஆகுது. இப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு. இது எத்தனை வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாங்க? நல்லா பராமரிச்சா 20 வருஷம் கூட இருக்கு செடி. அப்படி 20 வருஷம் வச்சுக்கலாம். சரி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நீங்க இந்த கவாத்து பண்றீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கவாத்துன்னு கட் பண்ணி விடுறீங்களா? ஒரு டைம் கட் பண்ணி விட்டா பூ வரத்துக்கு 30 நாள் ஆகும். அந்த மாதிரி தான் கட் பண்ணி விடுவோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறீங்க. இந்த இது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கட் பண்ணி விடுறீங்களா அதை பத்தி? கத்தியில தான் கட் பண்ணுவோங்க. சிசர்ல சிக்கேஜர் இருக்குல்ல அதுல ஆமா கட் பண்ணி விட்டுறீங்க. இது ஹைட் ஏதாவது இருக்குங்களா இதுக்கு? எவ்வளவு ஹைட்ல இருந்து எவ்வளவு ஹைட்? இல்ல ஹைட் எல்லாம் இல்ல. நம்ம மீடியமா நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். ஹைட் அதிகமா இருந்தா மருந்து ஸ்ப்ரே பண்றதுல அதான் எத்தனை நாளைக்கு ஒரு முறை அது மாதிரி பண்றீங்க? கட் பண்றது 2 மாசத்துக்கு ஒன்ஸ் கட் பண்ணுவாங்க. சரிங்க. பூ வந்து முடியறதுக்கு 1.5 மாசத்துக்கு மேல ஆகும். கட் பண்ண பிறகு 1.5 மாசம் விட்டு தான் பூ வருது? 1 மாசம் விட்டு தான் பூ வரும். 10-12 நாள் பூ இருக்கும். தொடர்ந்து 12 நாள் பூ இருப்பீங்க? 10-12 நாள். அதுல ஒரு 5 நாள் ஜோர் பூ இருக்கும். மீதி நாளெல்லாம் கொஞ்சம் மீடியமா தான் வரும். அப்படிங்களா? சரிங்க. இப்ப கட் பண்ணிடுறீங்களா வச்சுங்களேன். கட் பண்ணிட்டு அடுத்து ஏதாவது அதுக்கு மருந்து ஏதாவது டானிக்? ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு அடியில உரம் போட்டுருவோங்க. சரிங்க. அதுக்கு மேல மருந்து ஸ்ப்ரே பண்ணுவோங்க. அதான் என்ன மருந்து ஸ்ப்ரே பண்றீங்க? அது பைட்லான், சல்பர், + டானிக். அது ஏதோ ஒரு செடிக்கு எவ்வளவு கட்டணும் அப்படின்னு இருக்குங்களா? அது செடிக்குன்றதோட லிட்டருக்கு 2 ml போட்டு அடிப்போங்க. பைட்டலான் போடுறேன். பைட்லான் அதுக்கு கிராம் கணக்கு. சரி. 1/2 கிலோ வாங்கினா 10 குடம் அடிக்கலாம். + டானிக் எல்லாம் அதுக்கு அவுன்ஸ்ல ஊத்துங்க, மில்லி கணக்கு. டேங்க் 2 மில்லி 3 மில்லி. நல்லா தலைச்சு வர்றதுக்கு.
எப்படிங்க கை தெளிப்பான்ல அடிக்கிறீங்களா இல்ல பவர் ஸ்ப்ரே தான். பவர் ஸ்ப்ரேல அடிக்கிறீங்க? இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் அதா? பேட்டரி ஆப்ரேட்டரு கீழே களைக்கொல்லி அடிக்கிறது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஓ, இதுல பவர் ஸ்ப்ரே தான் பவர் ஸ்ப்ரே தான் மேலே யூஸ் பண்ணுவாங்க. சரி சரி. இப்போ அடுத்து களை கட்டுப்பாடுன்னு வரும்போது களை எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க? இல்ல ஒன் டைம் களைக்கொல்லி அடிச்சுட்டா அது ஒரு 40 நாளைக்கு வராது. ஒரு டைம் பூ வந்து முடிவு வரைக்கும் பில்லு வராது. களைக்கொல்லி தான் அடிக்கிறீங்க? ஆமா. களைக்கொல்லி என்ன அடிக்கிறீங்க? எவ்வளவு டோஸ் கொடுக்குறீங்க அதுக்கு? அது பேராக்வைட் தான் யூஸ் பண்றேங்க. அது ஒரு குடம் தண்ணிக்கு 100 ml போடுறேங்க. அப்படிங்களா? களை நல்லா கண்ட்ரோல் ஆயிடுது? கண்ட்ரோல் ஆயிடுது. சரி. இதுல கை களையெல்லாம் எடுக்க மாட்டேங்க? இல்ல எடுக்கலாம், ஆனா கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகமா லேபர் ப்ராப்ளம் அது. ஆமா. ஆனா நீங்க எடுக்கிறது உண்டா கை களை? நாங்க இளஞ்செடியா இருக்கும்போது மட்டும் எடுப்போங்க, செடி வளர்றதுக்காக. இப்போ இது வந்து செடி எவ்வளவு வருஷம் ஆகுதுங்க? 6 வருஷம் ஆகுது. அதனால நீங்க இது வந்து களைக்கொல்லி யூஸ் பண்ணிக்கிறீங்க? களைக்கொல்லி யூஸ் பண்ணிக்கிறேங்க. இது உரம் ஏதாவது நீங்க கொடுக்குறீங்களா? உரம் உரம் கொடுக்குறோங்க. எப்போ கொடுக்குறீங்க? தலை கட் பண்ணும்போது கொடுப்போம். ஓ, அது கட் பண்ணி விடும்போது கொடுத்துறீங்களா? அப்போ உரம் போட்டால் தான் நல்லா கொஞ்சம் கண் வெடிக்கும். என்னென்ன உரம் கொடுக்குறீங்க? எவ்வளோ? டிஏபி, பாராம்பாஸ், குரோமர் 28 IPL. இது வந்து செடிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? ஏதாவது கணக்கு இருக்கா? செடிக்கு ஒரு 1/4 கிலோ கொடுப்போங்க. ஒரு செடி 1/4 கிலோ கொடுப்போம். ஒரு செடி 1/4 கிலோ 200 கிராம் அந்த மாதிரி கொடுப்போம். ஓஹோ. வேற இந்த எருங்கெல்லாம் எதுவும் யூஸ் பண்றது இல்லைங்களா? எரு வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் கொட்டுவோங்க. அப்படிங்களா? அப்ப எந்த ஸ்டேஜ்ல கொடுக்குறீங்க? அப்ப எல்லாம் செடி கட் பண்ணும்போது தான் எல்லாம் கொடுக்குறீங்க? ஆமா. ஓ, அப்ப எவ்வளவு எரு கொட்டினா மொக்கெல்லாம் கொஞ்சம் ஒடியும். அதான் கட் பண்ணும்போது நீங்க எருவும் கொடுத்துறீங்க, உரமும் கொடுத்துறீங்களா? எரு கொட்டும் போது உரம் போட மாட்டோம். ஏதோ ஒண்ணுதான் பண்றீங்க. இப்ப எருன்னா எவ்வளவு கொடுக்குறீங்க ஒரு செடிக்கு? ஒரு செடிக்கு 10 kg கொடுப்போங்க. 10 kg? அது என்ன மாட்டு எரு? நல்ல மக்க வச்ச எரு? ஆமா. சரி சரிங்க. ஒரு செடிக்கு 10 kg கொடுக்குறீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோய் மேலாண்மைக்கு போலாங்க. நோய் மேலாண்மை வந்து இதுல என்னென்ன நோய் வருது? பூச்சி நோய் என்னென்ன வருது? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கட் பண்ணி விட்டு துளிர் வரும்போது புழு கடிக்கும். அதுக்கு மருந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஸ்டார்ட். அதுக்கப்புறம் 5 நாளைக்கு ஒரு டைம். அந்த புழு இலைய கிடைக்குதுங்களா? இலைய கடிக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கு என்ன மருந்து யூஸ் பண்றீங்க? அதுக்கு நார்மலா மோவண்டோ, அல்பா லேம்டா யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு டோஸ் யூஸ் பண்றீங்க? அது ஒரு டேங்குக்கு வந்து 20 மில்லி. ஒரு டேங்க் பார்த்தா லிட்டருக்கு 20 ஒரு 50 மில்லி டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டேங்குக்கா? டேங்குக்கு ரெண்டு மருந்து மிக்ஸ். 3 மருந்து மிக்ஸ். என்னென்ன மருந்து சொன்னீங்க? மோவண்டோ, அல்பா லேம்டா. அது 3 மிக்ஸ் பண்றீங்க ஒரு டேங்க் 50 மில்லி. சரிங்க. அதுக்கப்புறமா வேற ஏதாவது நோய் தாக்குதல்? அதுக்கப்புறம் முகம் அப்படியே வளர சிவப்பு புழுன்னு விழுவும். சின்னசா இருக்கும், கண்ணுக்கே தெரியாத மாதிரி. அது 3 நாளைக்கு ஒரு டைம் அடிச்சுட்டே இருப்போங்க. அதுக்குதான் மருந்து நீங்க அதிகமா யூஸ் பண்ணுங்க? ஆமா, அதுக்கு தான் மருந்து அதிகமா. அது என்ன மொட்டு புழு அப்படிதானே? அது ரொம்ப கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப அந்த பூக்குள்ள இருக்கும், ரொம்ப சின்னசா இருக்கும். அதுக்கு 3 நாளைக்கு ஒரு முறை கம்பல்சரியா? 3 நாளைக்கு ஒரு டைம் கம்பல்சரியா. மழை வரும்போதெல்லாம் கம்பல்சரி 3 நாளைக்கு ஒரு முறை. மழை வரும்போது கொஞ்சம் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமா இருக்கும். ஆமா, அதிகமா இருக்கும். அப்ப கொஞ்சம் சேர்த்து அடிக்கணும். சரி, டோஸ் கொஞ்சம் அதிகமா. அது என்னென்ன மருந்துங்க? அது கொஞ்சம் சொல்லுங்க. அது மோவண்டோ ஓடி, அல்பா லேம்டா, பயோ மருந்து சேர்த்திப்பாங்க. அதே தானா? அது 20 மில்லி தான். ரேஞ்சு பரிஸ்கார், நாகசரா அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து நீங்க பவர் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்றீங்க? ஆமா, இது பவர் ஸ்ப்ரே தான். இந்த வீடிங் களை கொல்லி அடிக்கும் போது மட்டும் தான் அந்த பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரே. சரிங்க. அதுக்கப்புறம் வேற எதனா பூச்சி நோய் இருக்குங்களா? இல்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செம்பேன் விடும். செம்பேனுக்கு என்ன? செம்பேனுக்கு தலை கட் பண்ணும் போது அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் செம்பேன் வந்து பெரும்பாலும் தாக்குதுங்க எல்லா பூ சாகுபடியிலும், அந்த மல்லிப்பூ சாகுபடியில. அதுக்கு வந்து என்ன மருந்து நீங்க யூஸ் பண்றீங்க? அதுக்கு வந்து சல்பரு, எக்ஸோடஸ், சிம்பான்ற ஒரு மருந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி டோஸ்? அது சேம் 30 மில்லி போடுவாங்க டேங்குக்கு. 30 மில்லியா? சரி. இப்போ சல்பர் வந்து எவ்வளவு போடணுங்க? டேங்க் 50 கிராம். செம்பேனுக்கு இது பண்ணாக்க உங்களுக்கு ஓரளவு கண்ட்ரோல் வந்துடும். அது ஒரு 2 டைம் அடிச்சு பின்னாடி தான் கண்ட்ரோல் வரும்.
சரிங்க. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை கட் பண்ணிடுறீங்களா? பூ வந்து எப்போல்லாம் நீங்க ஹார்வெஸ்ட் பண்றீங்க? ஒரு 1 மந்த் ஆயிரும் பூ வரத்துக்கு. மார்னிங்ல பூ அறுப்பாங்க, அறுத்து பெங்களூர் மார்க்கெட்டு போகும். பெங்களூர் ஒசூர் மார்க்கெட்டுக்கு எவ்வளவு மணிக்குள்ள அர்த்தாயிரும். அதாவது இதை வந்து நம்ம கட் பண்றீங்களா? கட் பண்ணி விட்டு எத்தனை நாள்ல பூ வருதுங்க? பூ 30 நாளைக்கு பூ ஸ்டார்ட் ஆயிரும். முடியறதுக்கு ஒரு 10-12 நாள், 45 நாள் ஆயிரும். 1.5 மாசம். 1.5 மாசம். அப்போ வருஷத்துல எத்தனை முறை இதை கட் பண்றீங்க? வருஷத்துல ஒரு 5 டைம் கட் பண்ணிடுவோங்க. 5 டைம் வந்து ஒரு மாசம் கழிச்சு பூ வந்துருது. சரிங்க. அது எவ்வளவு வருங்க ஆவரேஜா ஏக்கருக்கு வருஷத்துக்கு? இயருக்கு கணக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துல எவ்வளவு வருங்க இன்கம்? செலவெல்லாம் போய் ஒரு 2.5-3 லட்சம் வரும். 3 லட்சம் வரைக்கும் வரும் ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம். சரி, மார்க்கெட்ல எங்க நீங்க இதை எடுத்துட்டு போய் எங்க மார்க்கெட்டிங், எங்க சந்தைப்படுத்துறது? இது பெங்களூர் ஒசூர் மார்க்கெட்டு. பூ மார்க்கெட். அங்க பூ மார்க்கெட்டு. சரி. பூ வண்டி வரும், போட்டு விட்டா அவங்க எடுத்து போயிடுவாங்க. அங்கெல்லாம் ரேட் எல்லாம் எப்படிங்க? ரேட்டு முகூர்த்தம், இந்த பண்டிகை ஃபெஸ்டிவல் டைம்ல கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். எவ்வளவு போங்க மேக்ஸிமம்? பூ கம்மியா இருந்தா அந்த டைம்ல ஃபெஸ்டிவல் முகூர்த்தம் இருந்தா 1000-1200 போகும். கேஜி. சரி சரி. கொஞ்சம் பூ கொஞ்சம் அதிகமா வந்துச்சுன்னா 200-240 இந்த ரேஞ்ச். ஆவரேஜா எவ்வளவு போகுங்க? ஆவரேஜா 250 போகும். ஆவரேஜ் பண்ணா. அப்படியா? 250-300 இப்படி போகுது. சரிங்க. இப்போ ஒசூர் இல்லைன்னா பெங்களூர் மார்க்கெட்டிங். சரிங்க. இது வரைக்கும் வந்து நீங்க இந்த மல்லிப்பூ சாகுபடியை வந்து எங்களுக்கு விளக்கமா சொன்னீங்க. என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் யூஸ் பண்றீங்க, என்ன மருந்து, என்ன உரம், பூச்சி நோய் மேலாண்மை எப்படி பண்றீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே சார், தேங்க்யூ.